ஓம் சக்தி. அன்பு பிள்ளையே, சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து என்னுடைய வாக்கை முழுமையாக கேள். நேரமில்லை, வேலை இருக்கிறது என்று இதை தள்ளிவிட்டு வேக வேகமாக கேட்டு மனதில் எதையும் பதிய வைக்காமல் தெளிவாக கேட்காமல் தாண்டி போய்விடாதே. பிறகு தெய்வத்தை குறை கூறக்கூடாது என் பிள்ளையே. எது நடந்தாலும் எது நடக்க இருந்தாலும் உன்னிடம் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கும்போது நீ அதை கேட்க தயாராக இல்லை என்று இருந்தால் பிறகு என்னை குறை கூறவே கூடாது என்பதை இப்போது நான் தெளிவாக சொல்லிவிடுகிறேன். அன்பு பிள்ளையே, உனக்கு அருகில் ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தெளிவடைய வைக்க வந்திருக்கிறேன். நான் தெளிவுபடுத்தி உனக்கு தேவையானதை செய்து உனக்கு வரும் மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து உன்னை விடுவித்து உன்னை காக்க வந்திருக்கிறேன். உன் தாய். தெய்வம் இருக்கிறதா இல்லையா, இல்லை கல்லாகி போய்விட்டதா என்று பலமுறை நீ சொல்லியிருக்கிறாய். கல்லாக இருந்தாலும் எனக்கு செவி இருக்கிறது, கல்லாக இருந்தாலும் எனக்கு கண்கள் இருக்கிறது, கல்லாக இருந்தாலும் எனக்கு மனம் இருக்கிறது. அனைத்தையும் கேட்டு அனைத்தையும் பார்த்து அனைத்தையும் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறேன். எது எதற்கு எப்போது எதை எதை செய்ய வேண்டும் என்பது இருக்கிறது பிள்ளையே. எது எது நடக்க வேண்டுமோ அது விதியின்படி நடக்கும் என்பதை எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த தாயை நீ வணங்குவதால் மாற்றங்களை வேண்டுமானால் நான் கொடுக்கலாம். விதியை மதியால் வெல்லலாம் என்று இருக்கும்போது அதை நீதான் தடுத்து நிறுத்தியிருக்கிறாய் என்ற உண்மையையும் இப்போது நான் சொல்லிக் கொள்கிறேன். பிள்ளையே, காலகட்டங்கள் சரியில்லாமல் இருக்கிறது. நீ நினைத்தது நடக்க முடியாமல் தடுத்து கொண்டிருக்கிறது இந்த காலகட்டங்கள். உனக்கு வேக வேகமாக எல்லாம் நடந்து முடிய வேண்டும் என்ற எண்ணம், அது தவறு என்பதை திருத்திக்கொள். ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்கத்தான் வேண்டும் என்பதை தெரிந்து கொள். நீ இத்தனை நாள் உன் கர்மா கொடுத்ததை அனுபவித்து வருகிறாய். அந்த கர்மாவிடமிருந்தும் உன் விதியினிடத்திலிருந்தும் உன்னுடைய காலகட்டத்தில் இருந்தும் உன்னை காப்பாற்றி எடுக்க வேண்டும் என்றால் நேரம் காலம் கூட எனக்கு கொடுக்க மாட்டேன் என்று இருந்தால் நான் என்ன செய்வேன்? அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறேன். அது வரும் வரை நீ பொறுமையாக இருந்துதான் தீர வேண்டும். அதுவரை உனக்கு வரும் பாதகங்களை நான் நிறுத்தி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் குலதெய்வம். இது இல்லாவிட்டால் உன் வாழ்க்கையில் எத்தனை இழப்புகளை நீ பெற்றிருப்பாய் தெரியுமா? எதுவும் தெரியாமல் பேசுகிறாய் என்ற ஒரே ஒரு எண்ணத்திற்குத்தான் பொறுமையாக நீ பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பு பிள்ளையே, தெய்வம் மட்டும் ஒன்று இல்லாவிட்டால் இன்று உன்னை புதைக்குழியில் தள்ளி மூடியிருப்பார்கள். நீ இருக்கும் இடத்தில் புல்கள் முளைத்திருக்கும் என்பதை மறந்து விடாதே. தங்கமே, இப்போது கூட உனக்கு மிகவும் நெருக்கத்தில் இருக்கும் ஒருவர் தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டிருப்பது சரியாக படவில்லை என்பதால் உன்னிடத்தில் நான் கூற வந்திருக்கிறேன். உனக்கு நெருங்கிய உன் மனதிற்கு நெருக்கமான ஒருத்தர் தன் நிலையை வெறுத்து தெய்வத்திடம் கேட்கக்கூடாத ஒன்றை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அன்பு வைத்தால் மட்டும் போதாது, அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நீ சொல்கிறாயல்லவா, ஆறுதலுக்கு கூட ஆள் இல்லை என்று. அதை போல உன்னை சுற்றி வாழும் அவர்களுக்கும் நீ ஆறுதலை கொடுக்க வேண்டாமா? உன்னை போல அவர்களும் சிரமப்பட வேண்டுமா? பிள்ளையே, அவர்கள் தெய்வத்திடம் கேட்பதை கொடுத்தால் மிகப்பெரிய இழப்புக்கு நீ ஆளாவாய். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். உனக்கு நெருக்கமாக உன்னை சுற்றி இருக்கும் நபர்களை கவனித்து
அவர்கள் மனதில் இருப்பதை அறிந்து அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து அவர்களின் மனதில் நம்பிக்கை வரும்படி செய்து அவர்களுக்கு நல்ல எண்ணத்தை ஊட்டி அவர்களின் வாழ்க்கையை காப்பாற்றும் இடத்தில் நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. உன்னுடைய உரிமையை, உன்னுடைய கட்டுப்பாட்டை நீ இழந்து விடாதே. அதை யாரும் தட்டி பறிக்க விட்டு விடாதே. கவனமாக கேள் பிள்ளையே. உன் குடும்ப வாழ்க்கை உனக்கு மிகவும் முக்கியம். இருக்கும் எல்லா பிரச்சனையும் தீரும் நேரத்தில் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்திருக்கிறேன். கவனமாக செயல்படு. இப்படி இருக்கும் இக்கட்டான காலகட்டத்தில் விடையை தேடி எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறாய். ஆனால் கையில் வைத்து வாங்கு பிள்ளையே என்று காத்திருக்கும் உன் அன்னையை அலட்சியமாக பார்க்கிறாய். 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு என்று சொன்னால் அதில் அலட்சியம் காட்டுகிறாய். பிள்ளையே, எங்கெங்கோ சென்று எதையோ நம்பி இருக்கும் நீ என்னையும் நம்பலாம் உறுதியாக. நான் உன்னோடு காத்திருக்கிறேன் செயல்பட. அன்பு பிள்ளையே, பூஜைகளை தொடர்ந்து செய்து தெய்வத்தை கைக்குள் வைத்து தெய்வத்தின் வழியில் நடந்து வெற்றியை பிடி. ஓம் சக்தி. நன்றி.